love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது கிளாஸ். இந்த கிளாஸ்னால் என்ன, நம்ம 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 படித்த கிளாஸு அந்த மாதிரியா, இந்த கிளாஸ்னால் என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, இதோட பர்பஸ் என்ன, நம்ம எதான கமெண்ட்லாம் போட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கிளாஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது கிளாஸஸ். இது வரைக்கும் நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க. நம்ம நிறைய கஷ்டமானதை பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த மெயினான இதுவான இஃப் தென் எல்ஸ் லூப் பார்த்தோம். இஃப்னா எப்படி, தென்னா எப்படி, எல்ஸ்னா எப்படி, அண்ட் ஆர் நாட் கண்டிஷன்ஸு, அதுக்கப்புறம் ஃபார் வைல் லூப்பு, டூ வைல் லூப்பு, அதெல்லாம் கண்டிஷன்ஸ் தானே. இதெல்லாம் பார்த்தோம். அரேஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நீட்லெஸ் டு சே லைக் செட்டு, டப்பிள், டிக்ஷனரி, இந்த மாதிரி நம்ம படிப்படியே ஏறிட்டு இருக்கோம். நான் லேட் 70s பிறந்தவன் இல்லையா. ஸோ அந்த காலத்துலாம் C++ இருக்கும். அதுக்கப்புறம் ஜாவா வந்துச்சு. ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டு. இந்த C++ அதெல்லாம் இந்த கிளாஸஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லிட்டு இது இருக்கும், பாயிண்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஒன்றுத்தர அட்வான்டேஜ் சில பேர் பாயிண்டர்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, ஏன்னா மெமரி இது பண்ணியிருந்தது. ஸோ மோர் அண்ட் மோர் ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோமா அடுத்ததுக்கு போக போகிறோம். இப்போது ஒரு கிளாஸ்னால் என்ன, அது ஏன் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி வராது. சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த லெக்சர் பியூர்லி கிளாஸ்னால் என்ன, சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கால் பண்ணுறது மட்டும் வச்சுக்கோங்க. எதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், எங்கெங்கே யூஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா இதுக்குமே ஒவ்வொரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே, அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி நம்ம நம்மளே சபாஷ் பண்ணிப்போம் நம்ம. சரியா? இப்போ ஒரு கிளாஸ்னா ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த கிளாஸை வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், பைத்தனில் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க. ஆப்ஜெக்ட் நான் சொன்னது எப்படின்னா ஒரு கார் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க. இப்படி தான் ஜாவா வந்துச்சு. அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்னன்னா, அந்த கார்னா என்ன விதமான காரு, என்ன இன்ஜின் ஸ்பீடு, எவ்வளோ டோர்ஸு, ஸ்போர்ட்ஸ் மாடலா. எல்லா காருக்குமே 4 டயர் தான். ஆனால் இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் தேவையா அப்படின்னா, அது எக்ஸ்ட்ரா சப்போஸ் 5 டயர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி காரை நான் பார்த்ததில்ல. பட் சப்போஸ் 5 டயரில் 3 டயர்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் அந்த 5 டயரு, இல்லை ஏன் இதோட டயரோட வித்து கொஞ்சம் ஜாஸ்தி, இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி என்ன, இதோட கலர் என்ன, எல்லாமே நீங்கள் யோசிச்சு எல்லாமே லாஜிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஓகே, ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். இது ஒரு ப்ளூ பிரிண்ட். நீங்கள் ஒரு வீட்டை கட்ட முடியாது, ஒரு ப்ளூ பிரிண்ட். சரியா? அவ்வளோதான் விஷயம். இப்போது நம்ம இந்த கிளாஸ்லாம் எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இதே மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயம் அவசியம் கிடையாது. இது ரன்னு போட்டுறோம். ஓகே, இதே மாதிரி தான் இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஒரு கிளாஸ்னால் மை கிளாஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். x = 5 சும்மா ஒரு வேரியபிள். இந்த பிரிண்ட் இந்த மை கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இது மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ அடுத்தது என்னன்னா, இந்த கிளாஸ் இந்த மை கிளாஸ் x = 5 பார்த்தீங்கன்னா, நான் பிரிண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், p1 இந்த கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த p1 ஈக்குவல்ஸ் மை கிளாஸ்னு சொல்லிட்டு இந்த p1 இங்கே போட்டுறேன். இப்போ இந்த பிரிண்ட் p1.x, அதாவது இந்த பிரிண்ட் இந்த கிளாஸ் 5 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ பிரிண்ட் p1.xனா இது 5ன்னு சொல்லிட்டு கொடுக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான் சூத்திரமே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மேட்ரு. இதே தாங்க கிளாஸு. இதே அரைச்ச மாதம் அரைக்க போகிறோம் வேறு விதத்தில். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடைய அரைச்ச மாதம் அரைக்கணும்னா எங்கடா கிளாஸ் யூஸ் பண்ணோம், எங்கடா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணோம் சொல்லி கேட்டிங்கன்னா, அதான் நான் முன்னாடியே சொன்னேன். வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இந்த கிளாஸ் இருக்குது, இந்த டெஃபினேஷன் இருக்குது, இந்த செல்ஃப் டாட் நேம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இந்த கிளாஸுக்குள்ளே வந்துடும். இந்த p1 இங்கே இருக்கிற மாதிரி இதை நம்ம இங்கே போட்டுடலாம். இந்த பர்சனை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்சன் இந்த மை கிளாஸ் இங்கே போட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பர்சனை இதோட பேர் ஜானு 36 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம் நம்ம. அப்புறம் இது ரெண்டுத்தையும் பின் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சதா? ரெண்டாக கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம். புரிஞ்சதா? இவ்வளோதான் விஷயமே. அவ்வளோதான் விஷயம். இப்போ சேம் இது பார்ப்போம். இந்த பிரிண்ட் p1.xன்னு சொல்லி வராதனால இது வராது பாருங்க. இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, இந்த கிளாஸு இது ரெடி ஆகிடுச்சு, இதுக்கு 2 கொடுத்தாச்சு. பட் நான் பிரிண்ட் p1 தான் சொல்கிறேன். அதே இங்கே p1.name சொல்ல, ஏஜ் சொல்ல, இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், இது ஒரு எரர். புரிஞ்சுதா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணியாச்சு.
இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒன்று பண்ணியாச்சு. அப்புறம் இந்த P1 வந்து இது மாதிரி சொல்கிறோம், பிரிண்ட் P1 சொல்கிறோம். இதுவும் அதே தான், பட் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஆனால் இந்த P1.age இந்த இந்த இதெல்லாம் நான் கொடுக்காதனால இந்த இடத்துல நான் வந்து இப்போ இந்த இடத்துல இந்த பிரிண்ட் P1.name P1.age இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து இந்த செல்ஃபுக்கு வந்து இந்த self.name self.ageன்னு சொல்லிட்டு போட்டதுனால இதை நான் பண்ணும்போது இது மட்டும் வருது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, அவ்வளோதான் இங்கே விஷயங்களே. இது போக போக எப்படின்னா நீங்கள் வந்து மேதையாக ஆக உங்களுக்கே வந்து எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியும். அதற்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணிவிட்டு ஹலோ மை நேம் இஸ் இந்த self.name. அந்த self.name வந்து பேசிக்காக வந்து இந்த ஜான் 36 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நேம் வந்து 36ல் வரும். ஸோ ஹலோ மை நேம் இஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா பர்சனில் வந்து நம்ம இது பண்ணுறோம். இது வந்து ஒன்று டிஃபைன் பண்ணியாச்சு. இதோட இது இங்கே இருக்குது, இதோட இது இங்கே இருக்குது. சரியா? அவ்வளோதான். இது ஒரு கிளாஸ் இதை டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ் ஒன்று பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த abc.name. ஸோ அதே தான், அதே ஜான் தான், பட் இந்த ஃபங்க்ஷன் இது பண்ணியாச்சு. இந்த சில்லி ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிடையாது, அதுக்கு போல அந்த abc.name வந்து இங்கே பண்ணிருக்கோம், ரெண்டாவது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டாவது பண்ணதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ மை நேம் இஸ் ஜான். ஏன்னா மை சில்லி ஆப்ஜெக்ட்.name ஈக்குவல்ஸ் நேம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இது வருது. சரியா? இப்போ இதை பார்ப்போம். இதை டிஃபைன் பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு. இங்கே இந்த ஏஜ் வந்து 36 கொடுக்குறோம். ஆனால் இங்கே P1.age 40 கொடுக்குறோம். இங்கே பிரிண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஒரு 40 தான் வரும். செகண்ட் இதுதான் லேட்டஸ்ட் தான் இருக்கும். இந்த இது எரர் கொடுக்கும் பாருங்களேன். இந்த கிளாஸு இந்த இது எரர் கொடுக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து இந்த P1 நம்ம டிஃபைன் பண்ணல. ஏன்னா இந்த இடத்துல P1 நம்ம பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, ஏஜ் அந்த மாதிரி இங்கே டிஃபைன் பண்ணதால எரர் கொடுக்கும் பாருங்கள். இட்ஸ் நாட் டிஃபைன்ட். அதான் விஷயம். இப்போ ஒரு கிளாஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி பண்ணுவோம். இது ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நம்ம கூப்பிட்றோம், ஜஸ்ட் ஒரு வேர் வச்சு கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் இந்த P1.x வச்சு நம்ம கூப்பிட்றோம். ஸோ அப்போ வந்து பேசிக்காக வந்து 5 அவ்வளோதான் இங்கே வந்துச்சு. இதோட இன் ஜென்ரல் சின்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. ஒன்று டிஃபைன் பண்ணுறோம், பர்சன் சொல்லிட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். அந்த பர்சனை வந்து கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு ஒரு அவர் யார், அவர் பேர் என்ன, அவருடைய ஏஜ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. அதில் self.nameனா என்ன நேமு, self.ageனா என்ன, அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்து அது என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம், மை நேமு self.name இந்த P. இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணலாம். அது போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொடுக்கும். இவ்வளோ தான் சின்டாக்ஸு, இவ்வளோ தான் கிளாஸு. நான் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு சின்டாக்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும். ஓகே, ஸோ என்னால் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் பொண்ணான நேரத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கிளாஸை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிக்கும் சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தயங்காமல் கேளுங்க. வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணையாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.